கோயில் புளியோதரை பவுட்ரு செஞ்சு நம்ம ஒரு புளியோதரை செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். புளியோதரை பவுட்ரு செய்யறதுக்கு ஒரு 6 குண்டூர் மிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 8 மிளகாய் காஷ்மீர் சில்லி எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகுன்னா 4 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கணும். 4 டீஸ்பூன் சீரகம்னா தனியா 8 டீஸ்பூன் எடுத்துக்கணும். அப்படியே டபுளாக இது 4ன்னா இது 8 இந்த மாதிரி டபுளாக வரணும். கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இது எல்லாம் தான் நம்ம வறுத்து பொடி செஞ்சுக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே கடாயை வச்சுக்கிட்டேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் வறுக்கிறதுக்கு. மிளகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே சீரகம், தனியா, வெந்தயம், கருவேப்பிலை. இப்போ இது எல்லாம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் குறைச்சி வச்சுக்கிட்டு வறுத்துக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்லா வறுந்து வரும். நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் புளியோதரை பவுட்ரு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பவுட்ரெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் நமக்கு பொறுமை முக்கியம். ரொம்ப ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நிதானமாக வறுக்கணும். பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வறுந்து நல்லா வாசமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறட்டணும். நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ எல்லாம் மிக்சியில் போட்டு நைஸாக பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மிளகாலாம் பெருசாக இருக்கிறதுனால இப்படி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். வறுந்தாச்சு, இருந்தாலும் கொஞ்சம் 2 ரொம்ப பெருசு. வறுத்த மசாலாலாம் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை தட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், போடும் போதே எவ்வளோ சூப்பராக அது பிரியா வருதா ஸ்மெல்லு. அது நீங்கள் அரைக்கும் போதே ஒரு டைம் ஓப்பன் பண்ணிங்கல்ல, வறுக்கும் போதே வந்தது, அரைக்கும் போது வந்தது. இப்போ இன்னும் ஃபுல்லாக அரைச்ச உடனே பாரு புளியோதரை பவுட்ரு இது தான். சில பேர் எள்ளுலாம் போடுவாங்க. அது நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு புளியோதரை பவுட்ரு வேறு விதமாக அதை செய்யலாம். புளி நான் ஒரு 300 கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி 1 மணி நேரம் ஆச்சு. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக எடுத்துக்கிட்டேன். இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா எப்போன்னா நம்ம தாளிச்சிக்கலாம். இது எதுக்காக நான் இந்த புளி தொக்கு கொதிக்க வச்சேன்னா, நாங்கள் டூர் போகிறோம் 1 வாரத்துக்கு. என் பையன் மட்டும் தான் இருப்பான் வீட்டில். அவனுக்கு சாதம் குழம்புலாம் செய்கிறதுக்கு நேரம் கிடையாது. வெளியே வேலைக்கு போகணும் செய்யணுன்றதுனால சாதம் மட்டும் வெடித்து நான் புளி தொக்கெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுறேன். மசாலா நீ தாளித்து சாதத்தை கலந்து சாப்பிட்டு போடா அப்படின்றதுனால புளி தொக்கு செஞ்சு வச்சிட்டேன். இப்போ அதுக்கு தான் புளியோதரை பவுடரும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் இதோடு இப்படியே எடுத்து வச்சுட்டு போகலாம். ஆனால் உங்களுக்கு சாதம் தாளித்து புளி சாதம் தாளித்து சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் இல்லையா? அதனால தான் இப்போ நம்ம புளி சாதத்துக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இப்போ சாதம் தாளிக்க போகிறேன். அதனால் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. வேர்க்கடலை ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி ஒரு 10 எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வரமிளகா ஒரு 2 மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கோயில் புளியோதரைன்றதுனால தான் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் சேர்த்துக்கல. நம்ம வீட்டில் செய்யும் போது நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் புளியில் மஞ்சள் தூள் சேர்க்கலை. மஞ்சள் தூள் உப்பு எதுவுமே சேர்க்கலை. நான் புளியில் வெறும் புளி மட்டும் தான் கொதிக்க வச்சுருக்கிறேன். அதனால் நம்ம இதில் தான் எல்லாமே சேர்க்கணும். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண புளியோதரை பவுட்ரு சேர்த்துக்கலாம். நான் 2 பேருக்கு சாதம்ன்றதுனால ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், அதிகமாக சேர்க்கலை. நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால எண்ணெயில் ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். சும்மா அந்த எண்ணெயில் கலந்து விட்டுட்டு இப்போ புளி தொக்கு கலந்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு புளி தொக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு கலந்துக்கலாம். சாதம் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு புளி தொக்கு போட்டு கலந்துக்கலாம். நான் 2 பேருக்கு தானே பண்ணுறேன், அதனால் கம்மியாக போட்டுக்கிட்டேன். சாதத்துக்கு நான் இப்போ தான் உப்பே சேர்க்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம புளியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்ததுனால 1 நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும்.
புளி வந்து ஏற்கனவே நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேண்டியதில்லை, 1 நிமிஷத்துக்கு வந்து கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் போட்டு கலந்துக்கலாம். புளி கொஜ்ஜி எடுத்து நம்ம சாதத்தில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கோயில் புளியோதரை வந்து எந்த கலர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம செய்கிற புளியோதரை பவுட்ரு வந்து கலர் வந்து இருக்கும். எப்படி இருக்கு பிரியா? கலக்கும் போதே எப்படி இருக்குது? நீங்க எப்ப செய்வீங்க? எப்ப சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கோவில்ல வந்து பச்சரிசி தானே வைப்பாங்க. பச்சரிசி தான் வைப்பாங்க. அதை வந்து இந்த சோனா மசூரு அது இதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் பூங்குழ அரிசி மாதிரி தான் வெடித்தா நல்லாயிருக்கும். சில ஊரில் வந்து அரைவேக்காடு அரிசின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது பாதி பச்சரிசி மாதிரி பாதி பூங்குழ அரிசி மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கு ஸ்மெல்லே. கோவில்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஸ்மெல் புளியோதரை. அப்படிதான் கிடையாது, அதுதான் கோயில் புளியோதரை தான் இது. இதில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் போட்டு செய்வாங்க. கோயில் புளியோதரை எப்போயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். வெல்லம் வந்து நம்ம இந்த மசாலா வந்து வறுக்கும் போது அப்போ வந்து கொஞ்சமாக வெல்லம் போடுவாங்க. நான் வந்து வீட்டில் செய்கிறதுனால வெல்லம் போடலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக 1 டீஸ்பூனோ, ஆளுக்கு எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக வெல்லம் கலந்துங்க. கோயிலில் செய்கிற அதே டேஸ்ட் இருக்கும். இப்போது அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். அந்த இனிப்பு மட்டும் கொஞ்சம் இருக்காது. ஃபஸ்ட்டு யார் சாப்பிட்றது பிரியா? எல்லாரும் சாப்பிடலாம். எப்படி இது டேஸ்ட் பார்க்கலாம்? உப்பு எல்லாம் பார்த்து சொல்லணும். சேம் கோயில் புளியோதரை மாதிரி தான் பிரியா. உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நான் வேர்க்கடலையோட சாப்பிட்டு காமிக்கிறேன் பிரியா. நீங்களே சாப்பிட்டு பார்த்து காலி பண்ணுறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. எங்கள் வீட்டில் எல்லா சாதம் விட புளியோதரைன்னா பிரியா இருக்குது பாருங்கள். புளியோதரை எப்படி சொல்கிறது, பிரியரா? ஆமாம், அவனும் கோயிலுக்கு போனால் மெயினாக புளியோதரை. ஆமாம், வேறு சக்கரை பொங்கல் எதுவுமே சாப்பிட மாட்டான். புளியோதரை தான் வாங்கம்மா அப்படின்னுவான். நமக்கெல்லாம் புளியோதரை உயிர். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்குது தானே? எல்லாமே கரெக்டாக இருக்குது. உனக்கு சரியாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சமாக புளிப்பாக இருக்கிற மாதிரி, ஏன்னா சாதம் அவ்வளோதான் இருந்தது. வடித்த சாதம். மதியம் மீதியான சாதம் தான் நான் செஞ்சேன், அதனால் வந்து அவ்வளோதான் இருந்தது. சூப்பரான கோயில் புளியோதரை வந்து செஞ்சாச்சு. இது எங்கள் பையனுக்காக நான் செஞ்சு வச்சுட்டு ஊருக்கு போகிறேன். அவன் புளி சாதம் செஞ்சு சூப்பராக சாப்பிட்டோன்றதுனால நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான புளியோதரை செஞ்சு, புளியோதரை பவுட்ரு செஞ்சு புளி சாதம் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியே ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. புளியோதரை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் மலரம்மா சமையலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.